இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம்? இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் பேசுனதுக்கு தான் சேர் போடணுன்ற அந்த அடிப்படை சொல்ல முடியாது, பெரிய விஷயம் அது எங்களுக்கு தெரியும். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பீங்களா, 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுத்துட்டு என்ன சொன்னோம், எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். புதுசாக செய்கிறோம்ல, புதுசாக வைப்பு பண்ணுறோம், துடிக்குது புஜம். இது நிஜம். ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா அப்படின்றது இல்லவே இல்லை. நச 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 நசன் ஒரே பேச்சு. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். ஆனால் நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு, ஹலோ நல்லா சாங் போட்டு வைப் பண்ணிருக்கோம், ஒரு வாரம் அரசியல் பண்ணால் 10 நாள் லீவ். சாரி, விஜய் அவர்கள் நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம் பழகலாம் அப்படின்ற அந்த சாதாரண விஷயத்தை அவங்க அறிமுகப்படுத்தி பழக்கப்படுத்துறதில்ல. நீங்கள் வெயிலில் டான்ஸ் பண்ணி வைப் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போ விஜய் அடிக்கடி வெளியே வரலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ சேலத்துல ஒரு மாநாடு போட்டாரு, இம்மிடியட்டா இப்போ வேலூர்ல வர மாநாடு போடுறாரு. அது மேல எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? இல்லை, இப்போ உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணி எல்லாம் கொடுக்க போறாங்களாம். தண்ணி கொடுக்க போறாங்க, சேர் போட போறாங்க, அப்புறம் பந்தல்லாம் வேற போடுறாங்க. உண்மையில இது மிகப்பெரிய இமாலய வளர்ச்சி. கட்சினா இப்படி தான் இருக்கும். சேர் போடுறாங்க, தண்ணி வைக்கிறாங்க, அப்புறமா அநேகமாக வரவங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி அந்த கட்சிக்கு. என் போன்றவர்கள் இதை பற்றி நாங்கள் எப்பயுமே விமர்சனமாக பேசுகிறோம். எங்களோட வாயை மூடுவதற்கு உண்டான யுக்தியை தாவேக்காவினர் கண்டுபிடித்தார்கள். இனிமேல்ட்டு அவங்கள என்னைக்கு மனுஷனாக நடத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்களோ அவங்கள நம்ம இந்த உச்சி வெயிலாம் நடத்தும் போது சேர் பந்தல்ங்கிறது ரொம்ப காமனானது. அதை கூட ஏன் அவங்க இவ்வளோ நாள் பிளான்? அது உங்களுக்கு காமனுங்க. எங்களுக்கு 2 வருஷமாக வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பரிணாம வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கீழே அரசியல் வாரிசுலேருந்து இல்லாமல் வரோம். எங்களுக்கு ஒரு மனிதர் வராருன்னா அவருக்கு சேர் போடணுன்றதுக்கு ஒரு காவு சம்பவம் நடக்கணும், மயக்கச்சி விழணும், கோர்ட்டு கேஸ் ஆகணும், 4 பேருக்கு மோசமாக பேசணும், இந்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு இந்த புரடா விட்டுட்டு திரிகிறாங்களே அவங்களுக்குலாம் அவங்க பேசணும். இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் பேசுனதுக்கு தான் சேர் போடணுன்ற அந்த அடிப்படை சொல்ல முடியாது, பெரிய விஷயம் அது எங்களுக்கு தெரியும். தண்ணி தெரில எவ்வளோ அப்படியே குடம்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலூர் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். வேலூர் ஒரு ஹீட்டான சிட்டி. எதுவும் இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆக போது அகைன் அவங்க திரும்பியும் இந்த ஒரு உயிரிழப்பு நடந்ததுக்கு அப்புறமா அந்த 11 to 3 மணி தான் பெர்மிஷன் கேட்டால் தான் செய்தி இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நானும் தப்பாக பேசியிருக்கேன். 12 to 3 தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் வெளியில் நீங்கள் என்ன சொல்லணும், போலீஸ் தான் கொடுத்தாங்க சொல்லணும். திருப்பி சொல்லுங்கள், மறுக்கா சொல்லுங்கள், போலீஸ் தான் கொடுத்தாங்க. இதுதான் ட்ரைனிங். அப்புறமா என்ன பண்ணோம், முன்னால் போயிட்டு வெயிலில் போய் கை நீட்டு சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பீங்களா, 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுத்துகிட்டு என்ன சொன்னோம், போலீஸ் தான் கொடுத்தாங்க, எது கேட்டாலும் போலீஸ் தான் கொடுத்தாங்க. இதையே நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே எங்கே கேட்டாலும் சொல்லலாம். ஏன்பா இப்படி தள்ளி கிளின்னு போகிறீங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் முண்டி அடிக்கிறீங்க, போலீஸ் தான் சொன்னாங்க. ஏன்பா இங்கேயே எல்லாம் சேர்ந்து நிற்கிறீங்க, இப்படி கூட்டமாக நிற்கிறீங்க, போலீஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே போய் நின்னீங்க, போலீஸ் தான் கொடுத்தாங்க பர்மிஷனு. எதுவாக இருந்தாலும் காவல்துறை மீது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் நான் இப்போ என்னென்னானே பழக்கப்படுத்திக்கினேன். நீங்கள் எது கேட்டாலும் போலீஸ் தான் சொன்னாங்க, போலீஸ் தான் கொடுத்தாங்க, போலீஸ் தான் அனுமதி கொடுக்கல, போலீஸ் தான் இந்த நேரத்துக்கு அனுமதி கொடுத்தது. அதாவது 12 to 3 கிட்டத்தட்ட வெயிலில் போகாதப்பா, உச்சி வெயில் அப்படின்னு குழந்தை படிக்கும் போதுலேருந்து சொல்லுவாங்க. வெயிலில் போய் ஆடக்கூடாது, வெயிலில் நிற்கக்கூடாது, மயக்கம் வரும். அப்புறம் இன்னொன்று யம தர்ம சுற்றுற நேரம்லாம் கூட நான் அந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கட்டுக்கதைகள் மதிய டைம் யமகண்டம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. This time only I want, that is excellent time. எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சிகளும் அந்த டைமை சூஸ் பண்ண மாதிரி தெரியல. இவர் ஏன் அகைன் அண்ட் அகைன் அந்த டைமே மாற்று? அதுதான் மாற்று. புதுசாக செய்கிறோம்ல, புதுசாக வைப் பண்ணுறோம். நீங்கள் வெயிலில் டான்ஸ் பண்ணி வைப் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் நல்லா இருக்கும். இருட்டில் லைட்டிங் கம்மியாக இருக்கும். நீங்கள் அவரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஹோட்டல்ல தங்கக்கூடாது, சென்னையில இருந்து காலையில தான் கிளம்பி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டைம் அவங்க எடுத்துக்கிறாங்களா? அவர் தங்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? இல்லை, அவர் அப்படி செல்ஃபா அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து இல்லை, அதுவும் போலீஸ் தான் சொன்னாங்க.
கரூரில் தங்கக்கூடாது யார் சொன்னால் போலீஸ் சொன்னாங்க. வேலூருக்கு முன்னாடி வந்து தங்கக்கூடாது யார் சொன்னாங்க? போலீஸ் தான் சொன்னாங்க. ஏங்க ஈரோடுக்கு முன்னாடியே போகல, சேலத்துக்கு ஏன் முன்னாடியே போய் தங்கலை, இல்லைனா அங்கே ஒருத்தர் மயக்கச்சுங்க, போலீஸ் தான் சொன்னாங்க. இப்படி நீங்கள் பழக்கப்படுத்திக்கிங்க இதையே பதிலை, இதையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்குமே நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்பீங்க, நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பதிலாக சொல்ல முடியும். போலீஸ் தான் சொன்னாங்க நானும் சொல்லிட்டேன்னா சரியாக போச்சு. இல்லை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல, அதில் லாஜிக் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. போலீஸ் தான் சொன்னாங்க, அவ்வளோதான். தொண்டர்கள் அகைன் அண்ட் அகைன் மிஸ்கைட் பண்ணுறது, அவங்கள மேனிப்புலேட் பண்ணியே மெயின்டைன் பண்ணி, அதுவும் போலீஸ் தான் சொன்னாங்க. அதாவதுங்க ஒரு யதார்த்தத்துக்கு அவங்க வர மாட்டேன்றாங்க, தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்க மாட்டேன்றாங்க, தொண்டர்கள் எப்படி நன்னடத்தையாக நடந்துக்கணும்னு அவங்க வகுப்பு எடுக்கிறது இல்லை. விஜய் அவர்கள் வந்து நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம் பழகலாம் அப்படின்ற அந்த சாதாரண விஷயத்த அவங்க வந்து அறிமுகப்படுத்தி பழக்கப்படுத்துறது இல்லை. இப்போது வேலூருக்கு போகிறாரு, 3 நாள் டெய்லி ஒரு 2000 பேருக்கு பாஸ் கொடுத்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. அண்ணன் வந்து டெய்லி அத்திவரதர் மாதிரி இல்லை வந்து ஒரு 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 சாமி போல், அதாவது ஒரு 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 நம்ம இது வந்து குறைச்சி மதிப்பீடு சொல்ல பிடிக்கிற சாமியோ நம்ம சொல்ல, அண்ணா சொல்லாததை விட நம்ம எதுவும் பேசிடல. அதெல்லாம் நாகரிகத்தில் ரொம்ப தெளிவாக இருப்போம். நம்ம வார்த்தையோ எதுவுமே பிறை மாழாது. கடவுள் பேரையா சொன்னால் எனக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு ஒரு ஒரு சாமியை பற்றி நம்ம சொல்கிறோம், உடனே அது டென்ஷன் ஆகும் 4 பேர் சாமியை பற்றி எப்படி. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அது மாதிரி காட்சி தருவார், அருள் பாலிப்பார், அப்புறம் அதுக்கு என்ன எழுந்தருள்வார். எப்படி நல்லா தானே இருக்குதெல்லாம். விஜய் சார் எழுந்தருள்வார், அருள்வார், பாலிப்பார், அப்புறம் காட்சி தருவார். அப்புறம் நீங்கள் அவரோட இப்போ ஒரு டெய்லி ஒரு 2000 பேருக்கு நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆசை வந்து குறைஞ்சிரும். இப்போ பார்த்துட்டேன்ப்பா எல்லாம் அவங்க அதான் கேட்குறாங்க, ஐயோ விஜயண்ணாவை பார்த்துட்டேன், விஜயண்ணா ஐயோ எப்படி இருக்காரு வாவ் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை குறைக்கலாம் இல்லையா? நான் அவங்க பர்பஸ்ஃபுல்லாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னே நினைக்கிறாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், நம்மளை திட்டுறாங்க. அவர் அதை விரும்புகிறாரு, அவருக்கு அது பிடிக்குது, இந்த மாதிரி நம்ம மேலே பைத்தியகாரத்தனமாக இருக்கணும் ஜனங்க அப்படின்றது அவர் திட்டம் போட்டு தீட்டுறாரு. இது வந்து மூளையில் பிரச்சனை இருக்குது, சிந்தனையில் பிரச்சனை இருக்குது. தன்னை வந்து ஒரு 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 எட்டாக்கனியாக காட்டிக்கொண்டு இதே கனியாக அவர் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு நான் இதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னோடய பழைய காணொலிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் அது அவங்களுக்கு புரியல, அவங்க அதை மாற்ற மாட்டார் ஒரு தேர்தல் வரையிலும். ஏன்னா அதுதான் அவருக்கு ஸ்ட்ரென்த்து. இப்போ பத்திரிகையாளரை சந்திக்கலாம் இல்லையா, 50 பத்திரிகையாளர் இருப்பாங்களா அக்ரெடேஷன் வாங்கினவங்க சந்திக்கலாம், இல்லை செலக்டடாக ஒரு 20 பத்திரிகையாளர், இல்லை ஒரு 15 பத்திரிகை, இல்லை தேவையா ரொம்ப பர்சனலாக வச்சு 1 to 1 கூட நீ இது பண்ணலாம். படத்தில் சொல்லுவாங்களா சார்பட்டா பாருங்க 2 ரவுண்டு தாங்க மாட்டாங்களான்னு, அதே மாதிரி நான் இதை சொல்லிடுறேன். 2 பத்திரிகையாளர் சந்திப்பு தாங்க மாட்டார் விஜய் சார். தாங்க மாட்டார்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் கஷ்டப்படுவார். இவருக்கு இவ்வளோ தான் தெரியுமா அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிடுவார். சப்ஜெக்ட் தெரியலன்றது எக்ஸ்போஸ் ஆகிடுவார். எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவர் அரசியல் வாழ்க்கை முடியுதுன்றது அர்த்தம் இல்லை, பயிற்சி எடுக்கணும். நீங்கள் போய் ஆடினா தானே தெரியும் நீங்கள் என்ன பெரிய ஆட்டக்காரர்னு. நான் ஆடவே மாட்டேன், உட்காந்தத்துல நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்துடுவேன். அதாவது இந்த அது என்ன பண்ணாது மான்காராத்தான் நினைக்கிறேன், க்ளவுஸு வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறதுலேயே சுற்றி நிற்போம். வா ரைட் பேட்ச் லெஃப்ட் பேட்ச் ஊக் ஆடணும்னா எம்மா என்ன பெரிய பாக்ஸர்னு, நல்ல பாக்ஸர்கிட்ட கொடுத்தா தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு. அங்கே இருந்த இடத்துல அப்படியே கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரு, அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். அது அவர் கண்டிப்பாக மேவரில் அப்படி தான் இருப்பார். அவர் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ என்ன மற்ற கூட்டத்துக்கு இவர் கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைனா, எவ்வளோதான் கட்டுப்பாடுகள் விரிச்சாலும் பெண்கள் வந்து அதிகமாக வராங்க, கை குழந்தைங்கள தூக்கிட்டு வராங்க, கர்ப்பிணி பெண்கள் வராங்க. அவங்க வந்து வெயில காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானா அது டிவிகேக்கும் பிரச்சனை, விஜய்க்கும் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை, உயிரிழப்பு நோக்கி தான். அது அவங்க உணர்ந்த மாதிரி தெரியலங்க, அதை பற்றி எல்லளவும் உணர்ந்த மாதிரி தெரியல. ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு, என்னங்க இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு வரீங்க, அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரத்துக்காக இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு தாயெழுத்தோடு அவர் கேட்குறாரு. குழந்தை வாய் பேச்சு தெரியாது, அதுக்கு என்ன தெரியும், கூட்ட நெரிசல்னால் என்னன்னு தெரியுமா, கூட்டத்தில் நெருக்கடினா என்ன தெரியுமா, இல்லை அம்மா மயக்கட்சி விழுந்து அந்த குழந்தை யாருக்கிட்ட பேசும், ஃபோனை எடுத்து என்ன பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா போயிடுச்சு விஜய் நான் பார்க்கணும், வெயிலில் மயக்கட்சி விழுது, வேறு எதுவும் ஆகலை, குழந்தை அம்மா இல்லைன்னா அழுவோம், செல்லை எடுத்து அவங்க வீட்டுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்கள் ஒய்ஃபு தாவேக்கா கூட்டத்தில் மயக்கட்சி விழுந்துக்கிறாங்க சார். இது கேள்விப்பட்டவொன்னா புருஷன் என்ன ஆகும், ஆல்ரெடி வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியாது, போன்னு சொல்கிறாங்களா போவாதுன்னு சொல்லலாம், நெஞ்ச புருஷன் அவன் போய் சேர்ந்துட்டாருன்னா எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு இமோஷன்ஸ் மாதிரி, அதனை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணும். எனக்கு அந்த சப்ஜெக்டே புரியாது, என்னை பார்க்க வருவாங்க அப்படின்னா. இன்னொன்று வாலண்டியர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ரூல் இஸ் எ ரூல்,
அலௌடு இல்லைன்னா இல்லை, இல்ல. திரும்பி போயிட்டாரு. ஒரு அசம்பாவிதம் ஆச்சுனாலும் கட்சிக்கு கெட்ட பேர். உட்காந்து பத்திரிகைக்காரன் பூரா கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊழலை பற்றி பேசுறது துப்பு கிடையாது, திமுகவை கேள்வி கேட்க வக்கு கிடையாது, அதிமுக தோல்வியை பற்றி பேசுறது துப்பு கிடையாது. ஆனால் தாவேகா கொடுத்தோன்னு நொட்டுறானுங்க, அனுமதிக்க முடியாது, போயிட்டாரு. அப்புறமா கூட பார்த்துக்கலாம். விஜய் அண்ணா ஒன்றும் எங்கேயும் போக மாட்டார், 3க்கு ஏற்றி அனுப்ப போகிறது இல்லை. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பார். வேறு எங்கன்னா போய் மாவட்ட செயலர் எதையோ பார்க்கலாம். ஆசை நோக்கம் கரெக்டு தான், இது கிடையாது. குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வாங்க, அப்படி அனுப்பி விடணும். ஒரு ஆள் வராங்க, லேடிஸ் கூட்டம் இருக்குது, கூட்டம் சேரட்டும் அப்படின்னா அது போகிற வழி தரல. பார்க்கணும். இது வந்துங்க ஒன்று திமுக ஒன்று தாவேகா அப்படின்றது இல்லவே இல்லை. அதுதான் இதை காட்டுது. யாருமே ஒரு சின்ன கட்சி 0.5% வச்சிருக்கிற டிஎம்டிகே கூட உங்களை கன்சிடரே பண்ணலை. 5% வச்சிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரியுது, அப்பா மகன் பிரிகிறாங்க, பெரிய சண்டை. பிரிஞ்சாலும் அறிவாலயம் மேலே பார்வை போகுது, அவை சண்முகம் மேலே சாலை மேலே பார்வை போகுது. ஆனால் பனையூர் மீது பார்வை போகல. ஒன்று பிரிஞ்சு இங்கே வந்துட்டார், இன்னொருத்தர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். விஜய் அவர்கள் ஒரு ஃபோர்ஸாக வருவார், அவருக்கு தம்பிக்கு பிரமாதமாக இருக்குது, அவர் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சென்ட்டார். என்னங்க இப்படிலாம் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம், எதிர்காலம் இருக்குதா. எப்போ? அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு. அப்போ 2026 இருந்தால் போயிருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் விஜய் பார்க்குறாரா, இந்த அரசியல்லாம் புரியுதா, இந்த நகர்வுகள் தெரியுதா அப்படின்னா நமக்கு தெரியல. அதனால் களம் என்பது திமுக வர்சஸ் அதிமுக, அதை நோக்கி. ஏன்னா இது வந்து 3வது டேர்ம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த கட்சி களத்தில் நிற்கிது, பிரச்சாரம் அது போயிட்டுருக்கு. 2வது வந்து கூட்டணி, அது இப்போது முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. 3வது எவ்வளவு சீட்டு எந்தெந்த கட்சி. 4வது வேட்பாளர் வெளியீட்டு. 5வது வந்து அந்த கீழ் லெவலில் போயிட்டு பூத் அரசியல் ஒவ்வொன்று பண்ணுறது. 6வது அந்த மிகப்பெரிய பிரச்சாரங்கள், சூறாவளி பிரச்சாரம் என்று சொல்லி மாதிரி ஒரு 6 ரவுண்டு போகும். இது 6 ரவுண்டில் கிட்டத்தட்ட 3 ரவுண்டு வடிவுக்கு வந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் தேதியை சொல்லிட்டாங்கன்னா அவங்க வேறு விசில் ஊதுவாங்க தேர்தலை சொல்லி. ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி போக வந்து ரொம்ப நல்ல ஒரு தேர்தல் வந்து ஆல்ரெடி இட் இஸ் ஆன் ஃபயர் தான் என்ன கேட்டேன். இப்போ இன்னொன்று அமித்ஷா மோடி அவர்கள்லாம் இனிமேல்ட்டு வந்து ராகுல் காந்தி மாதிரி அவ்வளோ ப்ளீஸ் சொன்னவனா வரேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன் பிரதமர். அப்புறம் திருப்பி 5-6 நாள் கழிச்சு திருப்பி 7ஆம் தேதி என்னமோ, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 11. அதாவது வாரம் வர போகிறாரு. யார் பிரதமர் எப்படி வர போகிறாரு? நம்ம யார் வாரமாச்சு வாங்க, நம்ம ஆசைப்பட்டு கூப்பிட்டது யார், கேட்டது யார்? உங்கள் விஜய். ஆனால் நமக்கு யார் வர போகிறோம்? வாரம் மோடி வராரு. அப்போ மோடி எவ்வளோ சீரியஸாக இந்த தேர்தல் எடுக்கிறாரு தெரியுதா? இதுதான் உழைப்புன்றது. மோடி அவர்களா பெரிய வசீகரம்ல எங்கே பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் கிடையாது. கடந்த தேர்தலில் பிடிக்கல, அதுக்கு முன்னாடி தெரியல. இருந்தாலும் என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த உங்கள் மோடி இதோ வருகிறேன் அப்படின்னு வராரு. ஆனால் நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு? ஹலோ நல்லா சாங் போட்டு வைப் பண்ணிருக்கோம், ஒரு வாரம் அரசியல் பண்ணால் 10 நாள் லீவ் ரெஸ்ட்டு. அப்புறமா என்னங்க 10 நாள் ஆயிடுச்சுன்னா, ஹலோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ பர்மிஷன் கிடைக்கலங்க. ஏன் மோடி எதிர்கட்சி தலைவர், பிரதமர், அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, காவல்துறையில் எல்லாம் வாங்குறாங்க 5 மணி. பிரதமர் மோடியை வேணா நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் தொண்டர்கிட்டலாம். மோடி நினச்சிருந்தாருன்னா சிபிஐக்கு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, கை முறிக்கிறாங்க பிஜேபி, காலம் முறிக்கிறாங்க. எனக்கடா பிஜேபி வியாபாரம் பண்ணுறது நான் குற்றச்சாட்டு வைப்பேன். ஏன்னா ஊழல் எதுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஊழல் பண்ணவங்க எல்லாம் எல்லார் கட்சியிலையும் கலராக டிசைனாக சுற்றினுக்கிறாங்க, வெளில தான் இருக்கிறாங்க எல்லாரும். கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க இட்லி தோசை வாங்க போனால் வரியை போட்டு வரியோடு சேர்த்து தான் வாங்கி சாப்பிட்டு வரியை கட்டிட்டு வரோம். பெட்ரோல் டீசல் போனால் வரியை கட்டிட்டு தான் பெட்ரோல் டீசலில் போடுறோம். எங்களெல்லாம் விட்டீங்க, பிடிச்சிக்கிறீங்க, லம்பா விடுறது கிடையாது. ஆனால் அது கருப்பு பணம் வச்சுருக்கவங்க, பிளாக் டிக்கெட்டு, ஊழல் பண்ணவன், கிரனைட்டு பண்ணவன், குவாரியில் பணம் சம்பாதிச்சவன், மண்ணு திருடினவன், டிஸ்டிலரி லிக்கர் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கான். லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணுறவன் சந்தோஷமாக இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் போகும்போது பாரத மண் இருக்கும், பாரத மண்ணு நல்லா தான் இருக்குது, நாங்கள் தான் நல்லா இல்லை. எல்லாம் சொல்கிறாங்கல்ல பிஜேபி வந்து அதை பண்ணுது இதை பண்ணு. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ணல. இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ. ஆனால் அவங்களால முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பிஜேபி வந்து இங்கே ஒரு செத்த பாம்பு. பிஜேபி வந்து பிஜேபி கிட்ட அப்படியே மாட்டிக்கும். ஏப்பா டிஎம்டிகே கூட அவங்களால கூட்டணி பேசி கூட எடுத்துன்னு வர முடியல. அதுதான் அவங்க அந்த கெப்பாசிட்டி.
டிடிவி தினகரன் வந்து அவங்க தான் வளர்ச்சி எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஏன் டிடிவி தினகரனுக்கு அவருக்கு சொந்தமாக சிந்தனை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, யாருன்னா போய் அறிவாலயம் பக்கம் சேர்ந்தீங்கன்னா அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு திருப்பி விட்ருவாப்புல. முடிஞ்சு போச்சா? அது ஆன்மா அரசியல் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். ஆன்மா அரசியல், தியான அரசியல், இதை புரிஞ்சுக்கணும். காசுக்கு ஓட்டு. இப்போ அங்கே போய் மகா சிவராத்திரியில் எல்லாம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணாங்க. கண்ணு திறந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவு, ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாலயம் தெரியுது தியானம் பண்ண உடனே. தியானத்துக்கு முன்னாடி கிளாரிட்டி இல்லை. அப்போ எல்லாமே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணால் ஒளி பிறக்குது. அதேமாதிரி ஒரு காலத்தில் ஒருத்தரும் தியானம் பண்ணி பார்த்தாரு, திறந்து பார்த்தா ஆட்சி போயிடுச்சு. அது ஐயா ஓபிஎஸ். அப்போ எல்லாமே தியான அரசியல் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம். இப்போ இனிமேல்ட்டு அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கூட்டணி அமையலைன்னா எங்கே போகணும்? தியானம். ஈசா யோகா போகணும். போயிட்டு டான்ஸ்லாம் நைட் ஆட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட்டணி அமைஞ்சிடும். இது ஒரு ஷார்ட் டிப்ஸு. அதனால் அவர் இப்போ இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் இப்போ வரல, இப்போ ஆல்ரெடி டிடிவி தினகரன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் வந்து போய் நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும், அம்மாவோட வாரிசுகளாலையும், எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர். நீங்கள் யார் என்பதை மக்கள் பார்க்குறாங்க. யாருமே ஈவன் சின்ன சின்ன பார்ட்டிஸ் கூட டிவிக்கே வேலிடாவே பார்க்கல அப்படின்னு தான் எடுத்து. இது வரலும் பார்க்கல, இனிமேல் பார்த்தா என்ன பார்க்க கட்டினா. அதாவதுங்க, காலையில் நீங்கள் இப்போது காசிமேடு மீன் நல்ல மீன் வாங்கினா காலையில் போனீங்கன்னா 4 மணி 4:30 போனீங்கன்னா மீன்லாம் இறக்குவாங்க. நல்ல பெரிய மீன், ஐஸ் கம்மியாக இருக்க மீன் ஏலத்தில் எடுக்கலாம். அது வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் போவாங்க. இல்லை வீட்டுக்கு மீன் நல்லா சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, ஒரு சில பேர் நல்லா மீன் விரும்பிக்கலாம், அவங்கெல்லாம் போய் எடுப்பாங்க. கொஞ்சம் தூங்கிட்டாங்க அசதி அப்படின்றவங்க ஒரு 6:30 மணிக்கு போனோன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கினவங்க கிட்டேருந்து கொஞ்சம் பேரம் பேசி வாங்குவாங்க. அப்புறம் ஒரு சிலர் நைட்டு லேட்டாக படுத்தேன், நான் வந்து சூரியன் வெளியில் வந்து நல்லா டிராஃபிக்லலாம் போய் நான் பண்ணுவேன்னா 8:30 9 மணிக்கு போவாங்க. ஒரு சில பேர் 11 மணிக்கு 11:30 மணிக்கு ஏஞ்சி போனோன்னா அந்த கூடையை தட்டி போட்ட மீன் தான் கிடைக்கும். நல்ல மீனெல்லாம் வாங்கி போயிடும். அந்த கூடையில் மிச்சம் மீதி அங்கே இங்கெல்லாம் இருக்கும், பழசாக இருக்கும், அதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு வாங்கிட்டு வந்து வருவாங்க. கடைசியில் நீங்கள் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசியில் நல்ல மீன் கிடைக்காது, கூடையை தட்டி போட்ட மீன் தான் கிடைக்கும். அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதனால் சொல்கிறவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அதனால் சீக்கிரமாக, ஏன்னா வந்துச்சு பிப்ரவரி இறுதிக்கு வந்துட்டோம். மார்ச்சில் ஐயா பிரதமர் வராரு. பிரதமர் வந்துட்டு போனதுக்கப்புறம் உடனே அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.